students, और स्ट्रीम बना रखेगा। கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? எந்த 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 சம் முடிச்சிருக்கோம்? நம்ம எத்தனை சம் முடிச்சிருக்கோம்? தேர்ட் எக்ஸசைஸ்ல எத்தனை சம் முடிச்சிருக்கோம்? ஹைப்பர்போலா ஃபுல்லா முடிச்சிட்டோமா? தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோமா? அதுல 1 and 2 ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. அதை ஹோம்வொர்க் கொடுத்திருக்கேன் நான் உனக்கு. முடிச்சிட்டீங்களா? அதாவது find the equations of the directrices, then lattice rectum, length of the lattice rectum of the following hyperbolas. அது முடிச்சிட்டீங்க. fourth question எடுத்துக்கோமா? Show that the locus of a point which moves so that the difference of its distances from the points 5, 0 and minus 5, 0 is 8 is 9x square minus 16y square equal to 144. இது எப்படி செய்வோம் எப்பவும்? இது செய்த ஞாபகம் இருக்கு எனக்கு. fourth question 9x square minus 16y square equal to 144 னு ஈக்குவேஷன் முடிச்சோமே. முடிக்கலையா? சரி எடுத்துக்கோ. அப்போ என்ன கொடுத்திருக்காங்க? the difference of its distances from the points 5, 0 minus 5, 0 அப்படின்னா அது என்னம்மா? f dash, அதாவது fp minus f dash p இல்லனா அப்படி என்ன சொல்லுவோம் நம்ம? f p க்கும் p is the point, moving point xy. let p xy be the point. given என்ன கொடுத்திருக்காங்க? given fp difference fp dash, அதாவது f வந்து focus is equal to 8 னு கொடுத்திருக்காங்க இல்லையா? the difference of the distances from the points 5, 0 minus 5, 0 அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? 2a equal to 8 இல்லையா? இந்த டிஃபரன்ஸ் எப்பவுமே என்னன்னு சொல்லியிருக்கோம்? 2a அப்படின்னு சொல்லியிருக்கோம். this implies that 2a equal to 8, therefore a is equal to 4 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிதானா? இப்ப அடுத்து என்ன சொல்றோம்? நம்மளோட அந்த பாயிண்ட்ஸ் 5, 0 minus 5, 0 இல்லையா? அது என்னது? that is foci. fociயோட ஃபார்ம் என்னம்மா? foci வந்து plus or minus 5, 0 இல்லையா? plus 5, 0 minus 5, 0 என்னம்மா? AE, 0 இல்லையா? so this is equivalent to AE 0. அப்ப AE என்ன? therefore AE is equal to 5. இங்க வந்து plus or minus AE 0 இல்லையா? அப்ப AE வந்து 5. therefore which implies that E is equal to 5 by A equal to 5 by 4. E தெரியும். நமக்கு B square formula என்ன? ஹைப்பர்போலா B square எப்படி கண்டுபிடிப்போம்? B square equal to
a square into 1 minus e square e square minus 1 ஹைப்பர்போலாங்கும் போது e வந்து greater than 1 இல்லையா? e square minus 1 e தான் greater than 1 therefore equal to e square என்ன நமக்கு 5 by அத a square வந்து 16 இங்க 25 by 16 minus 1 e square வந்து 25 by 16 இப்போ 16 cancel ஆகும் which is equal to 25 minus 16 equal to 9 16 ஆல மல்டிப்ளை பண்ணு உள்ள ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணு இங்க 25 minus 16 வரும் that is b square equal to 9 therefore b is equal to plus or minus 3 a தெரியும் b தெரியும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க therefore equation of the hyperbola is x square by a square minus y square by b square equal to 1 that is x square by 16 minus y square by 9 equal to 1 b square கண்டுபிடிச்சாலே போதும் நம்ம b கண்டுபிடிக்கணும்ங்கிறது கூட நமக்கு அவசியம் கிடையாது சரிதானா இது எப்படி எழுதலாம் நம்ம வேணா மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் இது வந்து 144 அப்போ 9x square minus 16y square equal to 144 16 9s are 144 முடிச்சிட்டீங்கன்னு சொல்ல அடுத்த क्वेश्चन போவோம் ஒரு சைடு ரப் பண்றேன் செய்யலாமா ரெண்டு क्वेश्चन அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாரு find the eccentricity center foci
and vertices of the following hyperbolas and draw their diagrams அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டயக்ராம் போடும்போது நமக்கு தெரியும் ஃபோக்கஸ் மெத்தட்லாம் நம்ம மென்ஷன் பண்ணாலே நமக்கு போதும் இல்லையா. முதல்ல இதோட மெத்தட் என்ன, we will write it in the particular form. அதாவது what will happen, x square by 16 minus y square by 25 equal to 1 ன்னு வரும். ஏன்னா ரெண்டு பக்கமும் you divide by 400. 400 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும், கீழே இங்க 16 வரும். இங்க 400 ஆல இங்க டிவைட் பண்ணா 16 வந்து 25 டைம்ஸ் போகும். 25 16s are 400. அதனால therefore this implies that a square equal to 16, therefore a is equal to 4. b square equal to 25, therefore b is equal to 5. சரி, அது இருக்கட்டும். நமக்கு e கண்டுபிடிக்கணும், எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார்முலா என்ன, e is equal to square root of one minus b square by a square. சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடி பார்ப்போம். முதல்ல எக்ஸென்ட்ரிசிட்டி தான் கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இந்த இடத்துல, நீ தான் கிளாரிஃபை பண்ணும். மைனஸா பிளஸ்ஸா? எலிப்ஸுக்கு தான் மைனஸ், இங்க வந்து பிளஸ். அன்னைக்கு சொல்லும் போதே நான் செய்யும் போதே சொன்னேன் ஒரு நாள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus 25 by 16 equal to square root of 41 by 4. இதுதான் e. இல்லையா? அப்ப ae என்ன ஆகும், therefore a into e. a வந்து 4 மல்டிப்ளை பண்ணா ரூட் 41. a by e என்ன ஆகும், 4 by இந்த நம்பர், therefore 4 4 கேன்சல் ஆகும், 1 by ரூட் 41. இப்ப என்னதான் கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸை கேட்டிருக்காங்க இல்லையா. ஃபோர்ஸை வந்து நமக்கு தெரியும் a e 0 பிளஸ் ஆர் மைனஸ் a e 0. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 41 0. அடுத்தது வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க. வெர்டிசஸ் என்ன, பிளஸ் ஆர் மைனஸ் a 0, அப்போ 4 0 பிளஸ் ஆர் மைனஸ் 4 0. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸென்ட்ரிசிட்டி சென்டர் கேட்டிருக்காங்க. சென்டர் இஸ் 0 0. அவ்வளவுதான். நல்லவேளை நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அதெல்லாம் கேட்கல. அப்படி இருக்கும்போது நம்ம a by e கண்டுபிடிக்க தேவையில்லை. a by e வேணா டைரக்ட்ரிக்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் ரெக்டம்லாம் கேட்கும்போது தான் இது பண்ணுவோம். இப்ப ae மட்டும். therefore என்ன கேட்டிருக்காங்க, ஃபோக்கஸ். ஃபோக்கஸஸ் எல்லாம் ஃபோசை. ஃபோசை பிளஸ் ஆர் மைனஸ் ae 0, that is plus or minus root 41 0. அடுத்து சென்டர் இஸ் 0 0. அடுத்து வெர்டிசஸ் பிளஸ் ஆர் மைனஸ் a 0, that is plus or minus 4 0. அவ்வளவுதான். அதே மாதிரி அடுத்தது பண்ண பார்ப்போம். இது எப்படி இருக்கும், எலிப்ஸ் ஐ மீன் ஹைப்பர்போலா மாறி இருக்கும். டிரா த ஹைப்பர்போலான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து எப்படி டிரா பண்ணுவ, ஹைப்பர்போலா எப்படி இருக்கும், நான் இது வேணா இந்த பக்கம் எழுதிக்கிறேன். y square by 9 minus x square by 25 equal to 1. ஓகே, இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், ஹைப்பர்போலா எப்படி இருக்கும்? வெர்டெக்ஸ் எங்க கொடுத்திருக்காங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 4 0. அப்போ 1 2 3 4 எடுத்தோம்னா இது வந்து 4 0 இல்லையா. நமக்கு அடுத்து சென்டர் 0 0
ஃபோர்ஸை ஏஇ அப்படிங்கும்போது √41 √41 எங்க இருக்கு, அதாவது √36 √6 விட √36 விட ஜாஸ்தி. அப்ப 6 விட ஜாஸ்தி வரும். அப்ப கொஞ்சம் 6 பாயிண்ட் சம்திங். இப்ப இது 5 இங்கன்னா இங்க 6 பாயிண்ட் சம்திங் இங்க இருக்கலாம் இல்லையா. இது வந்து ஃபோக்கஸ் எஃப் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ ஹைப்பர்போலா வெர்டெக்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ இப்படி போகும் சரியா. இந்த பக்கம் அதே மாதிரி -4 எடுக்கணும். -4 0. இங்க கொஞ்சம் தள்ளி எஃப் டேஷ் போட்டுட்டு இப்படி வரும். இதுதான் நமக்கு தேவையான டயக்ராம். டிரான்னு கொடுத்தாங்கன்னா இது கண்டிப்பா நீ பண்ணணும் சரியா. எதுக்கு இது காட்டினேன்னா அங்க வந்து ஒரு there is a difference சரியா. இங்கே a is equal to 3, a square equal to 9, b square equal to 25. a is equal to 3, b is equal to 5. அப்ப முதல்ல என்ன எழுதணும், e கண்டுபிடிக்கணும். e is equal to square root of 1 plus b square by a square square root of 1 plus 25 by 9. போடு பாப்போம். √34 by 3. Therefore AE என்னவா இருக்கும், √34. இப்போ சென்டர் 0 0. ஃபோர்ஸை இந்த இடத்துல எப்படி எழுதணுமா, 0 ± AE. புரியுதா. Therefore 0 ± √34. அடுத்தது vertices 0 ± a, that is 0 ± 3. இந்த ஹைப்பர்போலா எப்படி இருக்கும்னு சொல்லு. எக்ஸ் ஸ்கொயர் இருந்து மைனஸ்ல வருது, -x² / 25 இருக்கு. அப்படி இருந்ததுன்னா ஹைப்பர்போலா இப்படி மாறி வரும். சென்டர் 0 0 ப்ராப்ளம் இல்ல. ஃபோர்ஸை வந்து 0 6 விட கம்மியா இருக்கும். ஃபோக்கஸ்க்கு முன்னாடி முதல்ல வெர்டெக்ஸ் போட்டுக்கோ. வெர்டெக்ஸ் வந்து 3. அப்போ 1 2 3 இங்கதான் இருக்கும் வெர்டெக்ஸ் 1. இது 0 3. அதே மாதிரி இங்க 1 2 3 இங்க -3. அப்ப 0 -3 இப்படி இருக்கும். நீ ஃபோக்கஸ் போடும்போது 6 விட கம்மியா இருக்கும்னு அந்த இடத்துல ஃபோக்கஸ் மென்ஷன் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். இதை விட இப்படி தாழ தான் வரணும். சிக்ஸ் அப்படிங்கும்போது 4 5 5க்கு கொஞ்சம் இங்க இப்படி போட்டுக்கலாம். ஸோ ± மைனஸ் இது வந்து f dash 0, -34. அதே மாதிரி இங்க இது 3 இங்க 4 இங்க 5 அதை விட கொஞ்சம் மேல f 0 √34. அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க இல்லையா.
தேர்ட் क्वेश्चन எப்படி பண்ணுவீங்க? थर्ड क्वेश्चन इक्वेशन எழுதிக்கோமா. x square minus 4y square plus 6x plus 16y minus 11 equal to 0. சிம்பிளிஃபை பண்ண இதுல சென்டர் மாறும், ஆரிஜின் மாறும் இல்லையா? x ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 4y ஸ்கொயர் பிளஸ் 16y ஈக்குவல் டு 11. இங்க x பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ஆகும். அப்படி ஆகும்போது இங்க ஒரு பிளஸ் 9 ஆட் ஆயிருக்கு. therefore இங்க 11 plus 9. இங்க மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். 4 கூட நான் வெளியே எடுத்துடலாம். minus 4 into y square minus 4y. இல்ல உனக்கு இஷ்டம்னா நீ என்ன செய்யலாம் தெரியுமா? அன்னைக்கே ஒருத்தன் இதுல டவுட் சொன்னேன். மைனஸை மட்டும் வெளியே எடுத்தேன்னா 4y square minus 16y இருக்கும் உள்ள. பாரு, இது 2y the whole square. 2 2s are 4. அப்போ இன்னொரு, அதாவது 4 into 4y. 4 into 4y அப்படிங்கும்போது, அதாவது இது 2y அப்படின்னு எடுத்தீங்கன்னா இங்க இது எப்படி இருக்கலாம்? 2 into 2 into 4y 2ab இல்லையா? 2 into 2y into 4 னு வரணும். அப்ப 4 ஸ்கொயர் நீ ஆட் பண்ணும். அதாவது minus 4 ஸ்கொயர் இந்த இடத்துல வரும். minus 16 இல்லையா? எப்படி வரும் பாரு. x plus 3 the whole square minus 4y square minus 16y plus 16 equal to 11 plus 9 minus 16 வரும். ஏன் இது மைனஸ் ஆஃப் மைனஸ்? கேளு, ஏதோ கேள்வி இருக்கு. அதனாலதான் இதை என்ன சொல்வேன் எப்போனா, ஈஸியா நான் ஒண்ணு சொல்றேன். இந்த 4 வெளியே எடுத்துரு. y ஸ்கொயர் மைனஸ் 4y கிடைக்கும். 4y என்னது? 2 into 2y இல்லையா? அப்போ 4 அப்படியே வெளியே இருக்கட்டும். y மைனஸ் இதோட பாதி 2 the whole square ஆயிரும். அப்ப என்ன அர்த்தம்? பிளஸ் 2 ஸ்கொயர் இங்க இருக்கு. 2 ஸ்கொயர்னா 4 பிளஸ் 4 into மைனஸ் 4. அப்போ மைனஸ் 16 எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த மைனஸ் 16 இங்க நான் போடுறேன். புரியுதா? கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் பண்ணிருக்கோம். therefore x plus 3 the whole square minus 4 into y minus 2 the whole square equal to பாரு 20 minus 16, so it is 4. இப்போ 4 ஆல டிவைட் பண்ணு. 4 ஆல டிவைட் பண்ணினா x plus 3 the whole square by 4 minus y minus 2 the whole square is equal to 4. அதாவது இங்க by 1 வரும். equal to 1. 4 by 4 இல்லையா? அப்ப என்ன ஆகும்? a is equal to a square equal to 4, b square equal to 1.
புரிஞ்சுதா? போலாம் அடுத்ததுக்கு. கேளு கேளு, ஏதோ கேட்க வந்த கேளு. இது a ஸ்கொயர் இருக்குப்பா, -2ab இருக்கு. பி ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பி ஸ்கொயர் என்னவா இருக்கும்? இது 2ab அப்படிங்கும்போது 2 into 2, ஒரு 2 2ab யோட போயிருது. 2 into 2y, அப்ப அந்த 2 என்ன ஆகும்? புரியுதுல? இப்ப a ஸ்கொயர் b ஸ்கொயர் தெரியும், e போடலாம். therefore e is equal to, இங்க வேணா a is equal to 2, b is equal to 1 போட்டுக்கலாம். இங்க e is equal to square root of 1 plus b square by a square equal to square root of 1 plus 1 by 4, 4 plus 1 5, அப்ப root 5 by 2. இது e. இப்ப a e போடு. therefore a e equal to root 5. center 0 0 கிடையாது. சென்டர் என்ன? 3, இங்க 2 இருக்கு இல்லையா? அப்போ -3 plus 2, இதான் சென்டர். சென்டர் வேரி ஆகும் பொழுது மற்றதெல்லாம் எப்படி மாறும் பாரு. ஃபோக்கஸ், ஃபோசை. ஃபோசை நம்ம எப்படி எழுதுவோம்? பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ 0 தான் எழுதுவோம். பிளஸ் சென்டர் ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொருத்தரையும் இப்படி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? தட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் √5 0 பிளஸ் -3 2, which is equal to, பாரு, -3 பிளஸ் ஆர் மைனஸ் √5, 2. இதுதான் உன்னோட ஃபோக்கஸ். புரியுதா? அடுத்து என்ன பண்ணணும்? வெர்டிசஸ். வெர்டிசஸ் வெர்டிசஸ் ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் a0 பிளஸ் -3 2. சென்டரை எப்பவுமே ஆட் பண்ணிட்டே வரணும் இந்த மாதிரி சம்ல. ஈக்குவல் டு -3 பிளஸ் ஆர் மைனஸ் a 2 நமக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் 2, 0 பிளஸ் 2 2. ஆட் பண்ணு. -3 பிளஸ் 2 அப்படின்னா that is -1 2 and -5 2. இது ரெண்டு வெர்டிசஸ். அப்போ டயக்ராம் எப்படி இருக்கும்? டயக்ராம் போடுறியா? வெர்டிசஸ் தெரிஞ்சா நீ டயக்ராம் போட்டுடலாம். ஃபோக்கஸ் அப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். x(x', y(y') இப்படிதான் இருக்கும். பட் நம்ம முதல்ல சென்டரை மார்க் பண்ணோம். -3 2, அப்போ -3 1 2 3, -3, இங்க ஒரு 2 இங்க இருக்கு. இது -3 2, இதுதான் சென்டர். இது சென்டருங்கும் போது அதோட ஆக்சஸ் அந்த -3 2 வழியா போகணும் பாரு. அப்போ இதுதான் ஆக்சஸ் நமக்கு. இது x', கேபிட்டல் போட்டுக்கோ, இங்க வேணா ஸ்மால் போட்டுக்கோ. இங்க கேபிட்டல், இங்க கேபிட்டல் y'. அப்ப இங்க நம்ம ஸ்மால் y யூஸ் பண்ணிக்கோ. இப்போ டயக்ராம் போடு.
ஃபோசை இருக்கட்டும், லாஸ்டா மார்க் பண்ணுவோம். வெர்டிசஸ் பாரு, -1 2, இங்க -3 2 இங்க இருக்கு. இப்போ -1 2 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். -1 2, இது -5 2. சாரி, -1 2 இங்க இருக்கும் இல்லையா? -1 2, -5 2 இங்க இருக்கும். -5 2, இதுதான் வெர்டிசஸ். அப்போ இப்படி இருக்கும் ஹைப்பர்போலா. இதுதான் ஹைப்பர்போலா. புரியுதா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? நம்ம ஃபோக்கஸ் +or-5 அப்படிங்கும்போது √5 வந்து 2 பாயிண்ட் சம்திங். 2 இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா -1 வரும் இல்லையா? -1 பாயிண்ட் சம்திங்ல இருக்கும். -2 போட்டோம்னா -3 பாயிண்ட் சம்திங். அப்போ ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, இங்க ஒரு இடத்துல ஃபோக்கஸ் இருக்கும், F' போட்டுக்கலாம். இங்க ஒரு இடத்துல ஃபோக்கஸ் போட்டு F போட்டுக்கலாம். அவ்வளவுதான். என்ன சொல்லலாம்? இங்க -3 -√5 2, இங்க -3 +√5 2. இதை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் போட்டு நீ ஏன் சிம்பிளிஃபை பண்ண பார்ப்போம். எவ்வளவு தூரம் புரிஞ்சிட்டு இருக்கேன்னு பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டியா? ஈக்குவேஷன் எழுது, சிம்பிளிஃபை பண்ண. x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஃபார்ம் கொண்டு வா. சீக்கிரம். நான் எழுதுனேன்னு பார்க்காத, நீ எழுது. ஒரு 2 ஸ்டெப் முடிச்சுட்டு நான் எழுதியிருக்கிறதோட கோயின்சைட் ஆகுதான்னு பாரு. போட்டியா? செக் பண்ணு.
போட்டாச்சா? FF dash போட்டுக்கலாம். அடுத்து என்ன போடணும்? BV dash, that is vertices. நீ டிரா பண்ணா பண்ணிக்கோ. You know how to draw. அழிக்கலாமா? ஒரு சைடு அழிக்கலாமாடா? ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரா சம்ஸ் எழுதிக்கோ, பிராக்டிஸ் சம்ஸ் போட்டுக்கோ. இதிலே பேஸ் பண்ணி ஒரு 4 சம் தரேன். ஃபைண்ட் த, டிக்டேட் பண்ண எழுதிடுவேல. ஃபைண்ட் த சென்டர், eccentricity, foci of the vertices of the following hyperbolas: center, eccentricity, foci and vertices. Question number 1. 9x square minus 16y square is equal to 144. Check பண்ணிக்கோ. 9x square minus 16y square equal to 144. Second one. X plus 2 the whole square by 9 minus y minus 4 the whole square by 7 equal to 1. I repeat, x plus 2 the whole square by 9 minus y minus 4 the whole square by 7 equal to 1. Third question. 12x square minus 4y square minus 24x plus 32y minus 64 equal to 0. Fourth question, இதே இது எழுதிக்கோ. கடைசியில் உள்ள கான்ஸ்டன்ட் மட்டும் minus 64க்கு பதிலா minus 127 போட்டுக்கோ. 12x square minus 4y square minus 24x plus 32y minus 127 equal to 0. இப்போ இந்த 4 questions practice questions. புரியுதா?
இப்போ அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். புக் எடுத்துக்கோ. இதுல என்னெல்லாம் மார்க் பண்ணணும், எதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். என்னாச்சு? Go to page number 200. Page number 200. Parametric form of the conics னு கொடுத்திருக்காங்க. What is parametric form? Parametric form அப்படின்னு சொல்லிச்சோன்னா நம்ம எப்பவும் பாரு xy அப்படின்னு எடுப்போம் இல்லையா. சப்போஸ் P is a point xy அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா P lies on the conic, whether it is a parabola or a hyperbola or a ellipse அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா xyன்னு எடுத்துக்குவோம் கார்ட்டீசியன்ல இல்லையா. இப்ப இதுக்கு பதிலா இந்த xக்கும் yக்கும் வேற வேல்யூஸ் கொடுக்க போறோம். பாராமீட்டர்ஸ் அசியூம் பண்ண போறோம். சரியா? சில சமயம் நம்ம எப்பவுமே பாராமீட்டர் அசியூம் பண்ணும்போது ஒன்னு t அப்படிங்கிற பாராமீட்டர் அசியூம் பண்ணுவோம். tங்கிற பாராமீட்டர் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பாராபோலோட ஈக்குவேஷன் என்ன? x² = 4ay அப்படின்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா y² = 4ax அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த ஈக்குவேஷன்ல x and yக்கு என்ன வேல்யூ போட்டா அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் t அப்படின்னு பார்த்து தான் நம்ம பாராமீட்டர்ஸ் அசியூம் பண்ணுவோம். அதே மாதிரி தீட்டாலையும் சில சமயம் பண்ணுவோம். sin θ cos θ அப்ளை பண்ணுவோம். சரியா? பாரு எப்படி அசியூம் பண்றாங்கன்னு பாரு. இப்போ பாராபோலா பொறுத்த மட்டும் x is equal to at², y is equal to 2at. பாராமீட்டர் என்ன? t. அந்த ரேஞ்ச் ஆஃப் பாராமீட்டர் அப்படின்னா அந்த t யோட வேல்யூஸ் லை பிட்வீன் -infinity and +infinity. இட் கேன் டேக் எனி வேல்யூ. ஏன்னா x is equal to at², y is equal to 2at அப்படின்னு சொல்லி சொன்னா நீயே போட்டு பாரு. x is equal to at². அப்போ what is x²? x is equal to at², y is equal to 2at. அப்போ நம்ம y² போடு. y² = 2at the whole square, which is equal to 4a² t² which is equal to பாரு அது x ஓட ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? நீ 4a into at² ன்னு எழுதலாமா? அந்த a வந்து a into a² a into a ன்னு பிரிச்சுக்கோ. அப்ப என்ன ஆகுது? 4a into x ஓட வேல்யூ இது ax. அப்போ y² = 4ax ன்னு வந்துருச்சா? புரியுதா? அப்ப அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் நம்ம பாராமீட்டர் அசியூம் பண்ண முடியும். அப்ப x is equal to at², y is equal to 2at னா it is the parametric value representation of y² = 4ax. புரியுதா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிப்ஸ். x is equal to அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த பாயிண்ட் பாராபோலா மேல இந்த பாராபோலா மேல நீ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த x வந்து எப்படி இருக்கும்? at² இருக்கும், y வந்து 2at இருக்கும். So instead of writing xy, we write the point as at², 2at. அதுதான் பாராமெட்ரிக் ஃபார்ம். xyக்கு என்ன வேல்யூ கொடுக்கிறோம். அடுத்து இப்ப எலிப்ஸ் எடுத்தோம்னா x is equal to a cos θ, y equal to b sin θ ன்னு எடுக்கிறோம். ஏன் அப்படி எடுக்கிறோம்? நமக்கு எலிப்ஸோட ஃபார்முலா என்ன? ஈக்குவேஷன் x² by a² plus y² by b² equal to 1. நீ போட்டு பாருத x² by a². அப்போ a² cos² θ by a² இல்லையா? x is equal to a cos θ, y is equal to b sin θ ன்னு போட்டிருக்கோம். அப்போ x² by a² இதுதான் எலிப்ஸ். நமக்கு y² by b² equal to 1 அப்படிங்கிறது தான் எலிப்ஸ் இல்லையா? இது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பாரு. என்ன ஆகும்? இது a² cos² θ by a² plus b² sin² θ by b² which is equal to a² போயிரும், b² போயிரும். So we get cos² θ plus sin² θ. அதோட வேல்யூ என்ன? 1. So we got the equation x² by a² plus y² by b² equal to 1. அப்போ அது மேல அந்த எலிப்ஸ் மேல இருக்கிற ஒவ்வொரு
பாயிண்ட் எப்படி இருக்கும்? a cos theta b sin theta ன்னு இருக்கும். இப்ப இது ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லி வரும்போது a secant theta b tan theta. ஏன் secant square theta minus tan square theta என்ன வரும்? 1 இல்லையா? அங்க மைனஸ் வருது. அதனால எப்படி அசைன் பண்ணிக்கிறோம்? a secant theta b tan theta அப்படின்னு அசைன் பண்றோம். இதெல்லாம் parametric forms. இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டுலயும் தீட்டா எடுக்கும்போது தீட்டா லைஸ் பிட்வீன் 0 and 2π. 2πனா எவ்வளவு? 2 into பையோட வேல்யூ என்ன? 180 degrees. அப்ப 2π அப்படிங்கும்போது it is 360 degrees. So the theta value lies between 0 and 360 degrees. புரியுதா? அடுத்து நோட் பாத்துரு. For ellipse we have another parametric form of the equation. எதுக்கு மட்டும்? ellipseக்கு மட்டும். x is equal to a into 1 minus t square by 1 plus t square and y is equal to b into 2t by 1 plus t square. அப்ப ellipseக்கு மட்டும் தீட்டாலையும் எடுத்துக்கலாம், t-லையும் எடுத்துக்கலாம். t-ல எடுக்கும்போது x is equal to a into 1 minus t square by 1 plus t square. y is equal to b into 2t by 1 plus t square. பாரு, denominator 1 plus t square 1 plus t square. மேல numerator வந்து x is equal to a into 1 minus t square, இங்க b into 2t. நீயே போட்டு பாரு, x square by a square plus y square by b square போட்டு பாரு equal to 1 ன்னு வரும். செய்து காட்டணுமா? இந்த parametric formக்கு ஒரு தடவை செய்து காட்டணுமா ellipse? Okay. This result will be obtained by putting tan theta by 2 equal to t in the parametric equations. X is equal to a cos theta, y is equal to b sin theta. Thus, we have two forms of representation of conics, that is Cartesian form and parametric form. Now, we will derive the equations of chord, tangent and normal to the conics. Chord na enama? What is a chord? Circle la enna nee chord na enna solriyo adhe definition ஐ இதுல அப்ளை பண்ணு. What is a chord? Any line segment that connects two points on the conic. புரியுதா? இப்ப சர்க்கிள் எடுத்துக்கோ. ஏதாவது ரெண்டு பாயிண்ட் அந்த கானிக் மேல எடுத்துட்டு இதை இப்படி ஜாயின் பண்ணேன்னா இட் இஸ் a chord. இப்படி ஜாயின் பண்ணேன்னா இட் இஸ் a chord. இப்படி ஜாயின் பண்ணா இட் இஸ் a chord. அதே மாதிரி இப்ப பேரபோலா எடுத்துட்டேன்னா இப்படி ஜாயின் பண்ணலாம், இப்படி ஜாயின் பண்ணலாம், இப்படி ஜாயின் பண்ணலாம். இது எல்லாமே chord தான். புரியுதா? அதே மாதிரி எலிப்ஸ் எடுத்துக்கோ. எலிப்ஸ்ல இப்படி 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 எப்படி வேணாலும் நீ ஜாயின் பண்ணலாம். இட் இஸ் a chord. Tangentனா என்ன? Tangent touches the conic at only one point. அது வந்து tangent. அப்போ இப்படி tangent. இங்க போகாது, இப்படி போகும் ஆக்சுவலா இல்லையா? ஒரே ஒரு பாயிண்ட்ல இப்படி டச் பண்ணிச்சுன்னா அது tangent. What is a normal? Normal of a conic at a point அப்படின்னா என்ன அர்த்தம்? Tangentum chordum we can write only, we can draw at a point only. ஒரு பாயிண்ட்ல அந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணுவோம். நார்மல் அப்படின்னா it is perpendicular to the tangent. The line perpendicular to the tangent at a point is called the normal at the point. புரியுதா? For example, இப்போ ஒரு பேரபோலா எடுத்துக்குவோம். இப்படி இருக்கு பேரபோலா. இதுல வந்து இந்த இடத்துல ஒரு டான்ஜென்ட் இப்படி போடுறோம்னு வச்சுக்கோ. டான்ஜென்ட் போட்டோம். சரி, டான்ஜென்ட் வந்து டச்சஸ் அட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த டான்ஜென்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டோம்னா திஸ் இஸ் நார்மல். அது ஞாபகம் வச்சுக்கணும். நார்மல்னா பெர்பெண்டிகுலர் டு த டான்ஜென்ட். அப்ப டான்ஜென்டோட ஈக்குவேஷன் எழுதுனேன்னா நம்ம பழைய 10th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் ஞாபகம் இருக்கா? அதோட பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்கும் அதை யூஸ் பண்ணி we can write the tangent also. இப்போ எனக்கு ஒரு உதவி பண்ணும். Now the time is up. இப்போ நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம மீட் பண்ண போறோம். We have very less time. அதனால உனக்கு chord, tangent, normal அப்படிங்கிற இந்த போர்ஷன்ல உள்ள எல்லா ஈக்குவேஷனை மட்டும் படிச்சுட்டு வா. அதாவது பேஜ் நம்பர் 201ல இருந்து ஆரம்பி 202, 203
படிச்சுட்டு, அதாவது 204 எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் 204ல உனக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலாவோட எல்லா பேராமெட்ரிக் ஃபார்ம், கார்டீசியன் ஃபார்ம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதோட நார்மல், டான்ஜென்ட், அதோட ஃபார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. கார்டு எப்படி இருக்கும், நார்மல், டான்ஜென்ட் எப்படி இருக்கும், நார்மல் எப்படி இருக்கும் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கார்டு இருக்கு, டான்ஜென்ட் இருக்கு, நார்மல் இருக்கு. அது 3. அதை இது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு வரணும் நீங்க. சரியா? அந்த டேப்லெட் காலம், தென் பேஜ் நம்பர் 205 ரிசல்ட்ஸ் கனெக்டட் வித் எலிப்ஸ், அது மட்டும் நீங்க பார்த்துட்டு வரணும். படிச்சது தானே ஏற்கனவே. எக்ஸாம்பிள்ஸ்க்கு முன்னாடி, எக்ஸாம்பிள் 2.59 4.59க்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும். புரியுமா? இங்க வந்து எல்லா கான்செப்டையும் நான் டீச் பண்ண வேண்டியிருக்குமா? கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க பாப்போம். புரியும்? படிச்சுட்டு வந்துருவீங்களா ஃபார்முலாலாம்? சரி, இங்க வந்து முழிக்க கூடாது. என்ன பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன, ஒவ்வொரு ஃபார்ம்லயும் என்ன ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்றோம். So we'll meet once again next week. Thank you students and bye.